Assalamualaikum. Hi everyone, welcome back to my channel. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னோடய வீக்கெண்ட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. எப்போதும் வீக்லி தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஷாப்பிங் போகிறதுனால இது தேர்ஸ்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ. இந்த தடவை மாலுக்கு போயிருந்தோம். நான் ரிஃபாக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்ததுனால மாலுக்கு போயிருந்தோம். நாங்கள் போன சமயம்னு பார்த்தா சலா டைம் ஆனதுனால எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமமாக ரிஃபாக்கு சென்டர் பாயிண்டில் இல்லை மேக்ஸில் தான் ட்ரெஸ் வாங்குவேன். அதனால் அது க்ளோஸ் ஆனதுனால டேரெக்டாக மேலே ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோம். இங்கே சவுதியில் ஃபுட் கோர்ட் எல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்ஸ் ப்ளே ஜோனை மட்டும் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா கிட்ஸோட சேஃப்டிக்காண்டி ப்ளே ஜோனை ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. இங்கே மால்ஸ்லாம் ரொம்ப ரஷ்ஷெலாம் எதுவும் இல்லை. ஃப்ரைடே அன்னைக்கு வந்தால் தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். தேர்ஸ்டே அன்னைக்கு வந்தால் கொஞ்சம் ரஷ்ஷெலாம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணுன்னா நம்ம வீக் டேஸில் தான் போகிற மாதிரி இருக்கும். வீக்கெண்ட்ஸில் போகிறத மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு சேஃபு. இங்கே பாண்டாவுக்கு போகலான்னு பார்த்தா ஹைப்பர் பாண்டாவும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வெளியில் தான் வெயிட் பண்ணிடணும். ஃபுட் கோர்ட்டுக்கும் போனால் மேக்ஸிமம் ஆஃப் த டேபிளை எடுத்துட்டாங்க. கொஞ்சம் ஒரு 10 டேபிள்ஸோ என்னமோ தான் ஃபுட் கோர்ட்டில் இருந்துச்சு. அதில் எல்லா டேபிளும் மேக்ஸிமம் ஃபுல் ஆகிடுச்சுங்கிறதுனால சும்மா இந்த பாண்டாக்கு ஆப்போசிட்டில் தான் சும்மா உட்காந்துருந்தோம். ஃப்ரைடே அன்றைக்கி வெளியே போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கே ஷாப்பிங் பண்ணிடலான்னு முடிவில் தான் போயிருந்தோம். ரிஃபாக்கு ஷூ தேடுறதுக்கு தான் மேக்ஸிமமாக போயிருந்தோம். ஏன்னா வளர்ந்துட்டா ஷூஸ் இப்போ போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு மந்த் ஆகிடுச்சின்னா ஷூ சுத்தமாக அது பத்தாமல் போயிடுங்கிறதுனால ஷூ வாங்குறதுக்காண்டி தான் போயிருந்தோம். ஷூ கடைசியாக அந்த மாலில் கிடைக்கல. அப்புறம் வேறு நெக்ஸ்ட்டு இன்னொரு மாலுக்கு தான் போய் அங்கே தான் மேக்ஸில் போய் அதுக்கு ஷூ வாங்கினோம். இந்த புதுசாக இந்த வீடு ஷிஃப்ட் ஆனதுலேருந்து இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ரிஃபாக்கு ஷூஸ்லாம் மேக்ஸிமம் மேக்ஸில் தான் வாங்கிட்டுருக்கேன். கிளாத்ஸ் மட்டும்தான் ரெட் டேகு சென்டர் பாயிண்டில் வாங்குகிறேன். பட் இது ஷூஸ் இந்த மாதிரி இதெல்லாம் மேக்ஸில் தான் வாங்கிட்டுருக்கேன். இது நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே அன்றைக்கி ஆஃப்டர்நூன் ரொம்ப எதுவும் ஸ்பெஷலாலாம் அன்றைக்கி செய்யலை. சும்மா வீட்டில் சிக்கன் இருந்ததுனால சிக்கன் வச்சு சிக்கன் கறி மட்டும் செஞ்சிடலான்னு தான் பிளானு. சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் கறி அப்புறம் நார்மலான ரைஸ் ஒயிட் ரைஸ் தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நார்மலாக நம்ம எப்படி கோழியான காய்ச்சுவோமோ அந்த மாதிரி தான் காய்ச்சிருந்தேன். எந்த ஒரு இதெல்லாம் வித்தியாசமாலாம் எதுவும் ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டு நார்மலாக ஆயில் ஆட் பண்ணி வேணுங்கிற ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் கறி மசாலா தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கோழியை போட்டு தயிர் போட்டு உப்பு போட்டு இதுன்ற வேண்டியது தான் ஃபினிஷ். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப இதாக ஸ்பெஷலாலாம் எதுவும் இருக்காது. இந்த தடவை குக்கரில் செஞ்சிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் செஞ்சப்போ உருளைக்கிழங்கு அவ்வளோதுக்கு வேக மாட்டேன்றதுனால இந்த தடவை ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் எப்போதும் கோழி இல்லை கறி ஆனால் காய்ச்சினிங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா ஆனால் கொஞ்சம் கெட்டியாக போய் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட கறி மசாலா தூள் இல்லைண்டா அது என்ன சப்ஸ்டியூட்னா கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேஷ்யூ தேங்காவை அரைக்கிறதோடு சேர்த்து முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான். வேறு ரொம்ப நீங்கள் எதுவும் கறி மசாலாக்காண்டிலாம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது.
இந்த வீக் வந்து மட்டன் வந்து அவ்வளோவுக்கு கிடைக்கல. லாஸ்ட் வீக் மட்டன் கிடச்சதுனால மட்டன் பிரியாணி செஞ்சாச்சு. இந்த தடவை மட்டன் வந்து கிடைக்கலங்கிறதுனால தான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தான் அன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்து உடனே வந்து செய்கிற மாதிரி பார்த்து செஞ்சிட்டோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் விலாக் வந்து நாங்கள் ரியாத்துக்கு போகிறது விலாக் தான் வந்து நெக்ஸ்ட் விலாக் வந்து அப்லோட் ஆகும். ஐ ஹோப் அந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் என்ன ரியாத்துக்கு இந்த மாதிரி கொரோனா பேண்டமிக்கில் வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து இங்கே கமீஸ்லேருந்து ரியாத்துக்கு போனோங்கிறத வந்து என்னாட்டி எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அவ்வளோதுக்கு கவர் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் காட்டுறேன். ரியாத்துக்கு போயிட்டால் விலாக்ஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ரெசிபீஸ் வேணால் வந்து நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நியூ ரெசிபீஸ் ஏதாவது குக் பண்ணால் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இங்கே நான் ரிஃபா அவங்க 3 பேரும் இருக்கிறதுனால வந்து ரொம்ப நியூ ரெசிபீஸ்லாம் வந்து எப்போதும் வந்து ட்ரை பண்ண மாட்டேன். அங்கே நிறைய பேர் அங்கே வந்து என்னோடய வந்து நாத்துனா அவங்க பொண்ணு அவங்க ஹஸ்பண்டு ரிஃபா நான் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் குக்கிங்க்கு வந்து ரெசிபீஸ் வந்து நிறைய நியூ ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நியூ ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் வந்து ஒரு 25 டேஸுக்கு வந்து போகிறோம். ஒரு 18 டேஸுக்கு அப்புறம் தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஈத் லீவ்ஸில் வந்து அங்கே வருவாங்க. ரிட்டன் வரப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்துடுவோம். இப்போ போகிறது வந்து நானும் ரிஃபாவும் மட்டும் போகிறோம். அப்புறம் ரிஃபாவுக்கு வந்து வாட்டர் மெலன்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் ஹஸ்பண்ட் எப்போதும் ஃப்ரைடே ஜும்மா போகிற அன்னைக்கு வந்து அங்கே வெளியில் வந்து சந்தை போடுறதுனால அந்த சந்தையிலேருந்து வாட்டர் மெலன் வாங்கிட்டு வருவாங்க. எவ்வளோ ஆர்வத்தோடு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கா பாருங்க. வாட்டர் மெலன் அத்தா வெட்ட ஆரம்பிச்சிருச்சின்னு தெரிஞ்சிச்சின்னா போதும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நவரவே மாட்டா. அவளுக்கு அந்த வாட்டர் மெலன் பீஸை கொடுத்தா தான் அந்த இடத்த விட்டு நவருவா, இல்லாட்டி அப்படியே தான் உட்காந்துருப்பா. கையை விட்டு நோண்டி டேஸ்ட்டு வேறான்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் இந்த மாஷால்லாம் இந்த இது வந்து சூப்பராக இருந்துச்சு. வாட்டர் மெலன் நல்லா இனிப்பாக இருந்துச்சு. பார்க்க தான் கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம எப்போதும் வாட்டர் மெலன் பார்த்து வாங்குறப்போ ஒன் சைடு க்ரீனாக இருக்கணும், ஒரு சைடு லைட்டாக எல்லோவாக இருக்கணும். அப்போ தான் வந்து வாட்டர் மெலன் ஸ்வீட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் வந்து பனானா அதெல்லாம் வாங்கணுன்னாலும் சந்தையிலேருந்து தான் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா வந்து நாட்டு பனானா தான் வந்து அவங்களுக்கு நாட்டு வாழைப்பழம் தான் வந்து ஒத்துக்கும். இந்த கடையில் ஹைப்ரிட் வாங்குறதுனால அவங்களுக்கு தொண்டையில் வந்து ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிருங்கிறதுனால அங்கே வாழைப்பழம்லாம் வந்து நாட்டு வாழைப்பழம் தான் வந்து நாங்கள் வாங்குவோம். அப்புறம் வந்து ஃப்ரைடே ஈவினிங் அப்போ வந்து வாக்கு போகலான்னு தான் நினச்சோம். அப்புறம் வந்து அவங்களோட சைட் ஏரியா வந்து நான் பார்த்ததே கிடையாதுங்கிறதுனால என்னை அழைச்சிட்டு போய் அவங்க சைட் ஏரியா எப்படி இருக்குங்கிறது தான் வந்து காமிச்சாங்க. இப்படி தான் மலையெல்லாம் உடச்சி தான் இப்போ வந்து ரோடெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இந்த மலையை உடச்சி ரோடாக போட்டு அதில் வந்து நிறைய பேர் வந்து பிக்னிக் வர மாதிரி வந்து உட்காந்துருந்தாங்க. இங்கே எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே அந்த மாதிரி தான் மலையில் வந்து உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இது பார்க் மாதிரியே தான் இருந்துச்சு. அங்கே வந்து ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியாவாக இருந்துச்சு. ரொம்ப ரஷ்லாம் கிடையாது, வீடு அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் கிடையாது. அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஃபுல்லாக வந்து அது வந்து ப்ரைவேட் ஏரியாங்கிறதுனால அங்கே வந்து ரொம்ப நிறையா இதெல்லாம் வந்து கிடையாது. மிலிட்ரி ஏரியாங்கிறதுனால அது எப்போதும் வந்து சேஃபாக தான் இருக்கும் அந்த ஏரியா. என் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறது வந்து மிலிட்ரியில் வந்து இப்போதைக்கு வந்து ஒர்க் வந்து மிலிட்ரியில் இருக்குது. மிலிட்ரிக்கு தான் வந்து இப்போ வந்து பில்டிங் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளோதான் காய்ஸ் என்னோடய வீக்கெண்ட் ரொட்டீன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவான்.